இனி வரும் அரசியல் அந்த மாற்றத்துக்கான அரசியலாக இருக்கும், நம்ம மக்களுக்கான அரசியலாக இருக்கும். இந்த மக்களுக்கான அரசியலை நீங்கள் எவ்வளோ உள்வாங்கி உங்களுக்குள்ள அடுத்தடுத்த தேர்தலுக்கு நீங்கள் எந்த விதமான வாக்குகளை யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதை இங்கு நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். தேர்தல்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் கடந்து போயிட முடியாது. அரசியலையும் அப்படிங்கிற மாதிரி கடந்து போக முடியாது. அரசியல் வந்து ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியலை நம்ம எவ்வளோ உள்வாங்கி இங்கு நடக்கும் அரசியலை கவனிச்சு நம்ம அடுத்த இடத்துக்கு எடுத்து போக வேண்டும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதை நீங்க இங்க புரிந்து கொள்ளணும். நமக்கு அடிப்படை உரிமையான குடிநீர், கல்வி, மருத்துவம் அதை சரியான முறையில் இத்தனை வருஷமா ஆண்ட மக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்களா என்பதை நீங்க நினைவுபடுத்திக்கணும். அது ஒவ்வொருவருடைய அடிப்படை உரிமை என்பதை நீங்க மனசுல ஏற்றிக்கணும். நம்ம எவ்வளோ வரி கட்டுறோம், ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்னலாம் பண்ணுறோம்னு நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நினைக்கிறேன். அது மாதிரி குடிநீர், அந்த குடிநீருக்கான அரசியலில் நமக்கு என்ன செஞ்சுருக்கோம் புரியல. ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளோ குடிநீர் நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கணக்கு இருக்குது. ஒரு சாதாரண மனிதன் அவனுக்கு எவ்வளோ குடிநீர், ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ குடிநீர், ஒரு ஊருக்கு எவ்வளோ குடிநீர், ஒரு நகர்ப்புறத்துக்கு எவ்வளோ குடிநீர் அப்படின்னு தனித்தனியாக கணக்கு இருக்குது. அதுக்குரிய செலவினங்களும் இருக்குது. எதுவுமே தெரியாம பணத்தை மட்டுமே வாங்கிட்டு வாக்கு செலுத்தும் நாம ஒரு முறை சிந்திக்கணும். வெறும் பணத்தை மட்டுமே வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. அதை நீங்க மனசுல ஏற்றிக்கணும். பணம் ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா ஒரு நாள் செலவு, ஒரு மணி நேரம் செலவு கூட இருக்காது ஒரு சாதாரண மனிதனுக்கு. ஒரு சில கிராமங்களை பார்த்தோம்னா எவ்வளவு வறுமையில இருக்கு, எவ்வளவு பின்தங்கி இருக்கு, அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். சின்ன சின்ன தேவையை நம்ம ஒரு சில இடங்களை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே வரணும். அதுக்கு நம்ம பகுதியில் நம்ம என்ன அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் ஏற்றிக்கணும். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்னு எங்கள் ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார். அந்த நேர்மையாளரை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்தோம், இந்த அரசியல் அவரை என்ன செஞ்சிச்சு, அதை நீங்கள் சிந்திக்கணும். ஒரு நேர்மையாளன், அது விஓவா இருந்தாலும் சரி, இல்லை மிகப்பெரிய ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு நேர்மையாளன் இங்கு எவ்வளவு தூரத்துக்கு புறக்கணிக்கப்படுறாங்க. அந்த அரசியலை நம்ம உருவாகணும். ஒரு தலைவன் இருந்தான் இலங்கையில, எங்க ஈழத்துல, அவனுடைய அரசியல் கட்டமைப்பு எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னு நீங்க சிந்திக்கணும். அது ஒரு படையானாலும் சரி, இல்ல ஒரு போராட்டமானாலும் சரி, எவ்வளவு நேர்த்தியா இருந்துச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த நேர்த்தியான கட்டமைப்பு தான் ஒரு மிக சரியான அரசியலா வழிவகுக்கும். அந்த சரியான அரசியலுக்கு நம்ம நகர்ந்துட்டோம்னா அடுத்து உங்களுக்கான தேவையை நீங்க கேட்க வேண்டியதே இல்லை, தன்னாலே நிறைவேறும். நம்ம என்னமோ நினைச்சுக்கிறோம், இது பெரிய நாடு, மிகப்பெரிய தேசம், இதுல எப்படி ஒவ்வொருத்தருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒவ்வொரு சின்ன மனிதனுக்கும் அவனுடைய அடிப்படை தேவையிலிருந்து சுடுகாடு போற வரைக்கும் என்னென்ன ஒரு கட்டமைப்பு வேணுமோ அதை செயல்படுத்தணும். அதுதான் ஒரு அரசியல் கடமை, அதுதான் அரசியல். அதை நம்ம எந்த கட்டத்துல எந்த நேரத்துல இருந்து நம்ம கொண்டு வரதை புரிஞ்சுக்கணும். எல்லாமே அரசியல் இருந்து மேல இருந்து வந்துடாது. நம்ம கொடுக்குற ஒரு ரூபா வரி பணம் தான் அந்த அரசியல். ஒரு குடிநீர் வேணும்னு சொல்றோம், அந்த குடிநீர் நமக்கு இங்க வேணும் அங்க வேணும்னு சொல்றோம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபண்ட் இல்ல, இங்க இருந்து கொண்டு போக முடியாது, அங்க இருந்து கொண்டு போக முடியாது அப்படிம்பாங்க. எல்லாமே காரணம் லஞ்சம். அவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு திட்டம் வருதுன்னா அந்த திட்டத்துல ஒரு 50,000 கூட அதை செலவழிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அந்த திட்டம் வந்து வெற்றிகரமா இருக்கும், உங்களுக்கு தேவையானதா இருக்கும். அதனால நீங்க அந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த தேர்தலில் நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கணும். அடுத்தவங்க வந்து ஒரே நாள்ல பேசிட்டு போயிருவாங்க, 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருவாங்க. அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு 5 வருஷமா நீங்க லோலோன்னு அலையறீங்களா? உங்க அரசியல் நீங்க செயல்படுத்தணும். உங்களுக்கான தலைவரை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த மிகப்பெரிய ஒரு அரசியலை நீங்க வந்து அடுத்தடுத்து முன்னெடுக்கணும். உங்களுக்கான அரசியலுக்கு நீங்க கண்டிப்பா இங்க வரணும். ஒரு குடும்ப தலைவன் இருக்கான், அந்த தலைவன் தன் மகளை குடிக்கன்னு நினைப்பாங்களா இல்ல படிக்கன்னு நினைப்பாங்களா? அது அடிமட்டத்துல இருந்து சிந்திக்க.
ஒரு அப்பா இருக்காரு, ஒரு மகன் மகளை அவங்க குடிக்கணும்னு நினைப்பாங்களா இல்ல படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்களா? எல்லாருமே படிக்க வைக்கணும் தான் நினைப்பாங்க. யாரும் குடிக்க கூடாது நினைப்பாங்க. எல்லாருமே நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஒரு பொண்ணு கொடுக்காங்கன்னா அவங்க மாப்பிள்ளை மிக சரியா இருக்கணும், எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, அதிக வருமானம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் சிந்திப்பாங்க. அதேதான் ஒரு முதல்வனும் நம்ம தமிழ்நாட்டோட தந்தை. ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவன் அப்பானா, ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வன். அவர் முதல்வன் சிந்தனை எந்த மாதிரி இருக்கணும், தன் மக்களை எந்த வழிபடுத்தணும், அந்த அரசியல் நீங்க புரியணும். எங்க மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள்லாம் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் என்று வரலாற்றை நீங்க படிக்கணும். நாளைக்கு வருவாங்க, வந்துட்டு 500 ரூபா 1000 ரூபாய் ஒரு கோட்டை பிரியாணி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ யாரும் வரமாட்டாங்க. அடுத்தடுத்த ஆளுகள் தான் மாறிட்டே இருக்கும். நம்ம ஊர் நிலைமை அப்படியே தான் இருக்கும். நீங்க எங்க முறைட்டாலும் அதோட தீர்வு நீங்க எட்டுப்படாது. காரணம், நீங்க தேர்ந்தெடுத்த தலைவன் சரியில்லைன்னா உங்களுடைய தீர்வு ஒரு நாளும் ஓயாது. ஒரு மதுபான கடை நம்ம ஊருக்கு வரக்கூடாதுன்னு நம்ம தீர்மானமா கேட்டோம். ஆனா அங்க வீடியோ சொன்னாங்க, அது அரசு கொள்கையில இல்லை அப்படிங்காங்க. அரசு கொள்கை மக்கள் விரும்புறத செய்யதான் அரசு இருக்கு. அரசியல் அதுக்காக தான் வழி கொடுக்கு. ஆனா அந்த அரசியலை நம்ம கேட்கிறோம். ஒரு மதுபான கடை என்னைக்குமே நம்ம ஊருக்கு வரக்கூடாது. ஏன்னா பக்கத்து ஊர்ல நம்ம பாக்குறோம் எத்தனை ஆக்சிடென்ட்ஸ். நம்ம இந்த இதுல நம்ம ரோட்லயே எத்தனை ஆக்சிடென்ட்ஸ். காரணம் ஒரே அங்க உள்ள மதுபான கடை தான். இங்க ராயில இருந்து இங்க மதுபானம் வாங்க வராங்க. அந்த இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மதுபான கடை வரக்கூடாது, இல்ல இனிமேலும் வரக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம். அது பிடிஓ அந்த பதில் சொல்றாரு. நமக்கான அரசியலை நம்ம தான் செய்யணும். நம்ம கேட்டாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும். கேட்காம இங்க எதுவும் நடக்காது. அந்த அரசியல் தெரியணும். சும்மா மறைஞ்சு இருந்துகிட்டு நீ கேளுன்னா யாரும் கேட்க முடியாது. அப்படிலாம் உனக்கான தேவையை நீ தான் கேட்கணும். அடுத்தவன் நம்ம பார்த்து என்ன நினைப்பானோ அப்படிலாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. உங்களுக்கு அந்த அரசியல் மேடை தான் இது. அடுத்து அண்ணன் மகள் வருவா, அவன் பேச்சை நீங்க கேளுங்க. இந்த சிறு வயதில் எவ்வளவு அரசியலை புரிந்து வைத்துக் கொள்ளார்கள் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. எங்கள் அண்ணன்மார்கள் வருவார்கள், அவர்களின் அரசியலையும் கேளுங்கள். அவர்கள் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு ஆக்சிடென்ட், ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல மதியம் 2 மணிக்கு நடந்திருக்கு. 5 மணி வரைக்கும் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணல. மூளை எல்லாம் தனியா கிடக்கு, மண்டெல்லாம் தனியா கிடக்கு. அது மிக கொடூரமான ஆக்சிடென்டா இருக்கு. அடுத்து அவ்வளவு தூரம் அந்த பாடியை எடுக்காதனால அவங்க மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க. பிளஸ் அதுக்கு ஒரு இழப்பீடு கேட்டாங்க. ஏன்னா தனியா நின்றவங்க டிரைவர் பிடிச்சிருக்காப்ல, டிரைவர் பிடிச்சி அடிச்சு நிற்காப்ல. ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, அப்படியே இருக்கு. அதுக்கு எங்க அண்ணன் வந்து சொல்றாப்ல, அதாவது இந்த மாதிரி கொடூரமா இருக்கிறதுக்கு போராடி சாவலாம் என்று ஒரு மனிதன் சொல்கிறான். அவனோட மனசுல எவ்வளவு கொள்கையா இருக்கும். இங்க யாரும் எம்எல்ஏ எம்பிக்கு ஆசைப்படல. இந்த மாற்றத்தை, அடிப்படை மாற்றத்தை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. அந்த அடிப்படை மாற்றத்திற்கு எங்கள் அரசியல் தேவைப்படுகிறது. அந்த அரசியலை நாங்கள் செய்வோம், என்றுமே செய்து காட்டுவோம். வெல்வோம் நாம் தமிழர்.